குட்டி தோசையாக இருந்தாலும் பெரிய தோசையாக இருந்தாலும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சின்னதாக இருக்கும்போது அதெல்லாம் தெரியாது. குட்டி தோசையை பார்த்தா ஆசையாக இருக்கும். சைல்ட்ஹுட் டேஸை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இன்னைக்கு குட்டி தோசை தான் பண்ணி கொடுத்துருந்தேன் பேபிக்கு. அதோட கேரட் சட்னியும் மேக் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 3 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு துருவி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சைட் பை சைடு அப்படியே குட்டி தோசை ஊற்றிக்கிறேன். இப்போ வதக்கி வச்சுருந்த கேரட்டை கொஞ்சமாக தேங்காவோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். என்னோடய பேபிக்கு 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சுன்றதுனால சால்ட் ஆட் பண்ணி கொடுக்குறேன். 1 இயர் கீழே இருக்க கிட்ஸாக இருந்தால் சால்ட் ஆட் பண்ண வேண்டாம். இந்த சட்னி பேபிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. லஞ்சுக்குமே ரைஸோட இது தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போல்லாம் அவனே சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறான். நம்ம சாப்பிட்றத பார்த்துட்டு அவனே சட்னியெல்லாம் தொட்டு சாப்பிட்டு பார்க்குறான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி உங்களோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.